ஹலோ வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? சில சமயம் வெளியிலிருந்து வந்த சில டிஷ்ஷு அப்படியே ஒரு ஸ்ட்ராங் மாதிரி நம்மளை எடுத்துக்கும். அந்த மாதிரி ரீசெண்ட் டைமில் ஒரு சூப்பர் சென்சேஷன் அப்படின்னா இந்த மோமோஸ். எங்கே பார்த்தாலும் மோமோஸ் தான். குழந்தைங்க கேட்டால் மோமோஸ், பெரியவங்களை கேட்டால் மோமோஸ். அந்த மோமோஸ் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அதான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபில்லிங் நம்ம வித்தியாசமாக நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பன்னீர் ஃபில்லிங் வச்சு அதுக்கு ஒரு அருமையான டிப் இதை ப்ராசஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க, ஒரு பெர்ஃபெக்டான பஞ்சியான ஈஸியான மோமோஸ். ஐம் சுந்தர். வெல்கம் டு Recipecheckr. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மோமோஸுக்கு நம்ம இந்த மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அது கொஞ்சம் 20 நிமிஷம் ரெஸ்ட் ஆகணும். அதுக்குள்ளே நமக்கு அந்த ஃபில்லிங் டிப் எல்லாமே நம்ம பண்ணிடலாம். மைதா மாவு எடுத்துருக்கேன். ஒரு 1லிருந்து ஒரு 1.5 கப் எடுத்துக்கங்க. ஒரு பவுலில் போட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு, ஒரு வார்ம் வாட்டர், கொஞ்சம் சூடாக இருக்கணும் தண்ணி, பட் ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஸோ அந்த வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு கொஞ்சம் டைட்டான டோவாக இதை நம்ம பிசையணும். ஒரு 4-5 ட்ராப்ஸ் இதில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லா பிசைஞ்சு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ஸ்மூத் டோவாக இதை ஆக்கிக்கலாம். ஸோ இப்போ ஒரு அருமையான சாஃப்ட் டோ இது மாவு. ஸோ இது மேலே ஒரு ஈர துணியோ இல்லை ஒரு கிளிங் ஃபில்மோ அப்படி எதுவும் இல்லைன்னா கொஞ்சம் ஆயில் 2 ட்ராப்ஸ் விட்டு ட்ரை ஆகாமல் இதை பார்த்துட்டு ஜஸ்ட் மேலே ஒரு ஆயில் போட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம், 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஊறலாம் ஈஸியாக. இது ஊறிட்டு இருக்கிறப்பவே நம்ம அந்த ஃபில்லிங்கும் அந்த டிப்பும் நம்ம பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஒரு ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 2லிருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கங்க. ஸோ அந்த எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடாகி வரப்போ கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கங்க. அந்த ஜீரகம் லைட்டாக கொஞ்சம் பொரிஞ்சு வரப்போ ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் பச்சை மிளகாய் இல்லை பொடியை வெட்டி வச்சுருக்கோம். ஒரு வெங்காயம் பொடியை வெட்டி வச்சுருக்கோம், அதை எடுத்துங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் லைட்டாக நம்மளோட வெங்காயம் வதங்கி வரப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டு விழுது லைட்டாக வதங்கி இருக்கிறப்போ ஒரு 3/4 தக்காளி, பெருசாக இருந்தால் இல்லை சின்னதாக இருந்தால் ஒரு தக்காளி பொடியை வெட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம், நல்லா இது குக் ஆயிடணும். கொஞ்சம் லைட்டாக நம்ம போட்ட தக்காளி வதங்கி வரப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா. தண்ணி சேர்த்துங்க. ஸோ பொடி கருகாது. ஸோ கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அடுப்பை நம்ம ஃபுல்லாக குறைச்சிட்டு பன்னீர் நம்ம வெட்டி வச்சுருக்கோம், இதை நல்லா உதுத்து போடுங்க. இது இந்த கீமா பன்னீர் அப்படி தான் சொல்கிறோம், அதனால் நல்லா உதிரியாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். ஸோ கையிலேயே நல்லா பொடியாக நல்லா உதுத்து போட்டுருங்க. ஸோ அப்போ நல்ல பன்னீரை ஊற்றி விட்டுட்டோம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தாலும் அந்த மாதிரி நல்லா சின்னதாக ஊற்றி விட்டுங்க. ஜஸ்ட்டு பன்னீர் போட்டு நல்ல
வாட்டி நல்ல ஒரு கொதி வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி, அதே மாதிரி லெமன் ஒரு சின்ன ஒரு மூடி, ஒரு கொஞ்சமாக சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், லைட்டாக ஒரு 4 ட்ராப்ஸ். அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சிதுன்னா அதையும் கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். ஸோ இப்போ ஒரு வித்தியாசமான பன்னீர் கீமா ஃபில்லிங் ரெடி. டிப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப பஞ்சியான வித்தியாசமான டிப், கொஞ்சம் காரமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த டிப் இல்லாமல் கூட நீங்கள் கொடுக்கலாம். பட் நீங்கள் பெரியவங்களுக்கு சர்வ் பண்ணுறப்ப இந்த டிப்போட சர்வ் பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரப்போ ஒரு 5லேருந்து ஒரு 6 பூண்டு பல் பொடியை வெட்டி வச்சுக்கோங்க. ஸோ அதை இப்போ சேர்த்துக்கிறேன். அது நல்லா வெந்து வரப்பவே ஒரு வெங்காயம் நல்லா நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துங்க. ஸோ இப்போ ஒரு பாதி தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், மிளகு. இது வந்துட்டு இருக்கிறப்ப முக்கியமான சொல்லணும், நான் என்ன பண்ணியிருக்கேன், காஞ்ச மிளகாயை நல்ல வெந்நீர் தண்ணியில் ஒரு 1 ஹவர் பக்கம் ஊற வச்சுருக்கேன், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இதையும் சேர்த்து தான் இதில் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். தக்காளி வந்து இதில் நல்லா வதங்கிடணும், ரொம்ப முக்கியம். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷம் இதை கொஞ்சம் நல்லா ஆறினோன்னே ஒரு மிக்ஸி ஜாரில் இதுவும் நம்ம ஊற வச்சுருக்கிற ஒரு 10லேருந்து ஒரு 12 காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டில் நம்ம என்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் அந்த டிப் அப்போ ரெடி ஆயிடும். ஸோ இப்போ இது நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் வர அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கங்க. அதே மாதிரி ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக வெட்டி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒரு அருமையான டிப்பு நமக்கு ரெடி. இப்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு டிப் ரெடி, மொமோஸோட டோ ரெடி, ஃபில்லிங் ரெடி. இப்போ டக்குன்னு குயிக்காக அந்த ஃபில்லிங் வச்சு மொமோஸ் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்து இதோட சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மாவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஊறிடுச்சு. நம்மளோட ஃபில்லிங் ரெடி, டிப் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் இப்போ ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸி. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாவு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன பீசஸாக நம்ம வெட்டிட்டு, ஸோ இதை அழகாக உருட்டி ஒரு ரவுண்டாக ஈவனாக பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல மெல்லிஸாக நல்லா தேய்ச்சிருங்க. இது நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கட்டரோ இல்லை ஒரு கிண்ணமோ எது இருந்தாலுமே ஜஸ்ட் இதில் அழகாக இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக தேய்ச்சிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இதை இந்த மாதிரி அழகாக ஒரு ரவுண்டு ரெடி ஆயிடுச்சு நமக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் சென்டரில் அழகாக ஒரு கொஞ்சோண்டு ஒரு ஃபில்லிங் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் ஃபில்லிங் வைங்க. கொஞ்சம் கரெக்டாக மடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எட்ஜிலேருந்து ஆரம்பித்து ஒரு ஃப்ரில்ஸ் மாதிரி இந்த மாதிரி
ஸோ ஒரு சைடு இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் மாதிரி வச்சுட்டு நல்ல இந்த எட்ஜஸ் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மோமோஸ் இதே மாதிரி ரெடி. ஸோ நம்ம மீதி இருக்கிற டோஸையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம எப்படி ஸ்டீமிங் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் அப்படியே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மோமோஸ் வந்து நம்ம அழகாக நம்ம ஷேப் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம இட்லி ஸ்டீமர் நல்ல சூடாக இருக்கு, இப்போது நல்லா ஆவி வருது. இதில் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா ஸ்டீம் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஒரு கீமா பன்னீர் மோமோஸ், ஒரு இந்தியன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். மோமோஸ்லேயே கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டேஸ்ட்டில் ஒரு ஸ்பைசி அதே மாதிரி ஒரு டேஸ்ட் இதில் பண்ணியிருக்கோம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஹெல்த்தியான டிஷ், ஏன்னா இது வந்து நம்ம ஸ்டீம் பண்ணுறோம். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.